டெட் எக்ஸாம் பேப்பர் 2 தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருந்து லைன் பை லைன் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோம். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமியர் என்பதன் பொருள் என்ன? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் உங்களுடைய பதிலை தாராளமாக சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறுந்தொகையில் வெள்ளி வீதியார் பாடிய பாடல்கள் எதை பற்றி கூறுகின்றன அப்படின்ட்டு கேட்டால் அது அகப்பொருள் சார்ந்ததை பற்றி சொல்லுது குறுந்தொகை. அதாவது எதெல்லாம் அது காதல், பிரிவு, மன உணர்வுகள் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், குறுந்தொகை ஒரு டேஸ் நூல் அப்படின்னா அது ஒரு தொகுப்பு நூலாக தான் இருக்குது. அந்த குறுந்தொகைக்கு ஆசிரியர்கள் யாருன்னா ஒரே ஒரு ஆசிரியர் கிடையாது. அதாவது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இதற்கு ஒரே ஆசிரியர் கிடையாது. இதில் 200க்கு மேற்பட்ட புலவர், அதாவது 205 புலவர் இந்த குறுந்தொகை பாடல் பாடியிருக்காங்க. சங்ககால புலவர்களில் பாடிய 402 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்குது. அடுத்து பாருங்கள், தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் வினா எது அப்படின்னா, குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் பூரிக்கோ அப்படின்னு சொல்லி எழுதணும். குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா குறுந்தொகையின் தொகுப்பாசிரியர் யார், இந்த மாதிரி கேட்பாங்க. அது ஆன்சர் பூரிக்கோ. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ என்பதற்கு எது முக்கிய ஆதாரமாக கருதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறுந்தொகையை தொகுத்தது பூரிக்கோ தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த இதுக்கு தான் பார்த்திங்கன்னா விடை பாருங்கள். குறுந்தொகையின் கடைசி குறிப்பில் என்ன இருக்குதுன்னா, இத்தொகை முடித்தான் பூரிக்கோ அப்படின்ற வரி இருக்குது குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ தான் என்பதற்கு இது முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அம்மவாளி தோழி நம்மூர் என தொடங்கும் வரிக்கு சொந்தக்காரங்க யார்? ஆன்சர் வெள்ளி வீதியார். இந்த வெள்ளி வீதியார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருத்தவங்களாக இவங்கள சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிதவல் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? ஆன்சர் தலைப்பாகை. இந்த பொருள் தருக இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு எக்ஸாமுக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என தொடங்கி பிறர்க்கென முயலினர் உண்மையானே என முடியும் வரிக்கு சொந்தக்காரங்க யார்? ஆன்சர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. இவங்க தான் அந்த வரிக்கு சொந்தக்காரங்க. அடுத்தது பார்க்கலாம், குறுந்தொகை பாடிய புலவர் பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது குறுந்தொகை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அதாவது 200க்கு மேற்பட்ட 205 புலவர்கள் இருக்காங்க. அதில் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 60 புலவர்கள் பார்க்கலாம். குறுந்தொகை பாடிய புலவரில் ஒரு 60 பேர்த்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். அது நமக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஃபஸ்ட் புலவர் பார்க்கலாமா? குறுந்தொகை பாடிய புலவரில் முதல் புலவர் பார்க்கலாம். அஞ்சில் ஆந்தையார், அண்டர்மகன் குறுவழுதி, அணிலாடு முன்றிலார், அம்முவனார், அரிசில் கிளார், அலிசி நச்சாத்தனார். நேமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அல்லூர் நன்முல்லையார், அறிவுடை நம்பி, ஆசிரியன் பெருங்கண்ணன், ஆதிமந்தியார், ஆரிய அரசன், யாழ்ப்ர மதத்தன், ஆலங்குடி வங்கனார், ஆலத்தூர் கிளார், இடைக்காடனார், இருந்தையூர் கொற்றன் புலவன், இளங்கீரந்தையார், இளங்கீரனார், அடுத்தது இளம்பூதனார், அடுத்தது இறையனார், ஈழத்து பூதன் தேவன். அடுத்தது பாருங்கள், உகாய்குடி கிளார், அடுத்தது உருத்திரன், உரோடகத்து கந்தரத்தன், அடுத்து உலோச்சனார், உளுந்தினைம் புலவன், உரையன். அடுத்தது பாருங்கள், உறையூர் சல்லியன் குமாரன். குறுந்தொகை புலவர் இவங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. உறையூர் சிறுகந்தன் குறுந்தொகையோட புலவர். எழுதிய புலவர்களில் உள்ள பெயர் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அப்படி மனசில் நினச்சி நேமை பாருங்கள். உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் குறுந்தொகை புலவர். ஓகேவா? உறையூர் முதுகுத்தனார் குறுந்தொகை புலவர் இவங்கெல்லாம். ஊன்பித்தை, அடுத்து எயிற்றியனார், அடுத்து ஐயூர் முடவனார், ஒக்கூர் மாசாத்தியார், அடுத்தது ஒரு சிறை பெரியனார், ஓதஞானி, ஓரம்போகியார், ஔவையார், கங்குல் வெள்ளத்தார், கச்சிப்பேட்டு காஞ்சி கொற்றன்,
கச்சிப்பேட்டு நன்னாகையார், கடம்பனூர் சாண்டிலியன், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கடுகு பெருந்தேவன், கடுந்தோட் கரவீரன், கண்ணனார், கணக்காயன் தத்தன், கந்தக்கண்ணனார், கபிலர், கயமனார், கருவூர் கதப்பிள்ளை, கருவூர் கிளார், கருவூர் சேரமான் சாத்தன், கருவூர் பௌத்ரன், கல்பொரு சிறுநுரையார், கல்லாடனார், கவைமகன், களார்கீரன் ஏற்றியார், கல்லில் ஆத்திரையனார், காக்கைப்பாடினியார். அடுத்தது காமஞ்சேர் குளத்தார், காலரி கடிகையார், காவன் முல்லை பூதனார், காவிரி பூம்பட்டினத்து கந்தரத்தனார், காவிரி பூம்பட்டினத்து சேந்தன் கண்ணன், கிடங்கில் காவிதி கீரங்கண்ணனார், கிடங்கில் காவிதி பெருங்கொற்றனார், கிளிமங்கலங்கிழார், குட்டுவன் கண்ணனார், குடவாயிற் கீர்த்தனார், குடவாயிற் கீரனக்கன், குப்பை கோழியார், குழல் தத்தன், குறியிறையார், குறுங்கீரனார், குறுங்குடி மருதனார், குன்றியனார். அடுத்தது கூடலூர் கிழார், கூவன் மைந்தன், கொல்லன் அலிசி, கொல்லிக்கண்ணன். அடுத்தது வந்து பாருங்கள், கொல்லிக்கண்ணன், கொற்றனார். அடுத்தது கோக்குளமுற்றனார், சோழன், கோவத்தன், கோவேங்கை பெருங்கதவன், கோழி கொற்றன். அடுத்தது சத்திநாதனார், சாத்தனார், சிறைக்கொடி ஆந்தையார், செம்புல பேயநீரார், செய்தி வள்ளுவன் பெருஞ்சாத்தன், செல்லூர் கொற்றன், சேந்தம்பூதனார். அடுத்தது சேந்தன் கீரன். அடுத்தது சேரமான் எந்தை. அடுத்தது தங்கால் முடக்கொல்லனார். அடுத்தது தாமோதரனார், தாயங்கண்ணனார், தீன்மிதி நாகன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து ஒரு 100 புலவர்கள் வந்து பார்த்துட்டோம். நான் 60ன்னு சொன்னேன், சாரி. நம்ம குறுந்தொகை புலவர்கள் வந்து 100 பேர் வந்து பார்த்துட்டோம். இனி மீதி இருக்க புலவர்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், அது எதுக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். புதுசாக ஏதாச்சும் கொஸ்டின் லேர்ன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அது எனக்கு கமெண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.